அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுவின் அழகிய பெயர்களான அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பற்றி கேட்பதற்கும் அறிவதற்கும் நம் இதயங்களுக்கு ஒரு தனித்துவமான ஆர்வம் உள்ளது. ஏனெனில் அந்த பெயர்கள் மூலமாகவே நாம் நம் இறைவனை மேலும் அறிந்து அவனுக்கு மேலும் நெருக்கமாகிறோம். புனித குர்ஆனில் அல்லாஹ் நம்மை நினைவூட்டுகிறான், அல்லாஹுவுக்கு மிக உயர்ந்த பெயர்கள் உள்ளன, அவற்றைக் கொண்டு அவனை பிரார்த்தியுங்கள். நாம் செய்யும் எந்த வணக்கமும் அது குர்ஆன் ஓதுதலாக இருக்கட்டும், திக்ருகளாக இருக்கட்டும், துவாக்களாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் இந்த உலக வாழ்க்கையின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே என்ற சிறிய எண்ணத்தில் மட்டுப்படுத்தக் கூடாது. மாறாக என் உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் ஒரே மாதிரி பயனளிக்க வேண்டும் என்ற பரந்த எண்ணத்துடன் செய்ய வேண்டும். ஒவ்வொரு இஸ்மின் பெயரின் அர்த்தத்தை புரிந்து ஓதும்போதுனும் இறைவனின் திறனும் வலிமையும் கருணையும் எவ்வளவு பெரியவை என்பது நமக்கு புரியும். அந்த புரிதலுடன் துஆ செய்யும்போதுனும் பிரார்த்தனைகளுக்கு மேலும் பலம் கூடும். இன்று பல தாய்மார்களின் தந்தையர்களின் இதயங்கள் வலிக்கின்றன. அவர்களின் கண்ணீருக்கு ஒரு பெரிய காரணம் உள்ளது. அது நம் பிள்ளைகள். பேச்சை கேளாத பிள்ளைகள், பிடிவாதம், கோபம் படிக்க மறுப்பது, மொபைல் போனின் மீது கட்டுப்படுத்த முடியாத ஈர்ப்புதவறான நட்பு போதைப் பொருட்களை நோக்கிய சாய்வு, இப்படி பலவிதமான பிரச்சனைகள். சிறிய குழந்தைகளோ வயது வந்தவர்களோ என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த பிரச்சனைகளை அனுபவிக்கும் வீடுகள் ஏராளம். இதனால் வீடுகளில் அமைதியின்மை, சண்டை, கூச்சல், கண்ணீர் ஆகியவை மட்டுமே உள்ளன. இந்த பெரிய துக்கத்திலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளின் மொபைல் அடிமைத்தனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவர்களின் குறும்பும் சோம்பேறித்தனமும் மாறிதாய், தந்தையின் பேச்சை கேட்கும், தொழுகை செய்யும், நன்றாக படிக்கும், நல்ல அறிவை பெறும் வயது வந்த பிள்ளைகளாக இருந்தால், வேலைக்குச் செல்ல மனம் காட்டும் நேரிய வழியில் செல்லும் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று உங்களுக்கு உண்மையாக ஆசை இருக்கிறதா? அப்படியானால் உங்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் உள்ள அனைத்து கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ்வின் மிக சக்தி வாய்ந்த ஒரு இஸ்மை பெயரை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். யா அத்லு யா அல்லாஹ், யா ஆதோலே யா அல்லாஹ். மிகப்பெரிய நீதியை நிலைநாட்டுபவனே என்று இந்த இஸ்மின் பொருள். அநீதியின் இடத்தில் நீதியை நிலைநாட்டுபவன், தவறின் இடத்தில் சரியை நிலைநாட்டுபவன், ஒரு விஷயத்தை அதற்குரிய இடத்தில் வைப்பவன் என்று இந்த பொருளின் விரிவு உள்ளது. ஒரு குழந்தை தவறான வழியில் செல்வது அவனுக்கும் அவனது பெற்றோருக்கும் செய்யப்படும் ஒரு அநீதி. அந்த அநீதியை மாற்றி நீதியை நிலைநாட்ட வல்லவன் அல்லாஹ் ஒருவனே. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஒவ்வொரு நாளும் தூய்மையான முறையில் உங்கள் பிள்ளைகள் உண்ணும் உணவிலோ தண்ணீரிலோ 104 முறையா அத்லுயா அல்லாஹ் என்று முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் ஓதி மந்திரித்துக் கொடுங்கள். இது அரிசியாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், அவர்கள் விரும்பும் எந்த உணவாகவும் இருக்கலாம். இவ்வாறு தொடர்ந்து செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளில் நல்ல மாற்றங்கள் தென்படத் தொடங்கும். அவர்களின் குணத்தில் உள்ள கடினமான பண்புகள் மாறும். அவர்களின் இதயத்தில் அல்லாஹ் நன்மையை நிரப்புவான். பெற்றோர்களிடம் அன்பும் மரியாதையும் உருவாகும். இது வெறும் எண்ணிக்கை அல்ல, மாறாக உங்கள் உடைந்த இதயத்தின் துஆவுக்கு ஒரு திறவுகோலாகும். ஒவ்வொரு முறை ஓதும்போதும் என் இறைவா, என் பிள்ளைகளை நீ சரி செய்ய வேண்டும், அவர்களை நீ நேர்வழியில் நடத்த வேண்டும் என்று மனதில் உருவிடுங்கள். இந்த இஸ்மை ஓதுவதால் கிடைக்கும் மற்ற சில பெரிய பயன்களைப் பற்றியும் சொல்கிறேன். இது பலருக்கு நிச்சயமாக உதவும். நாம் எந்த தவறும் செய்யாமல் மற்றவர்கள் முன்னிலையில் தொடர்ந்து குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படும் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஏற்படலாம். அது கணவனின் வீட்டிலிருந்து இருக்கலாம், மனைவியின் வீட்டிலிருந்து இருக்கலாம், அயலவர்களிடமிருந்து அல்லது ஊராரிடமிருந்து இருக்கலாம். பணியிடத்தில் அல்லது படிக்கும் இடத்தில் நாம் செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டப்படலாம். அத்தகைய சூழ்நிலைகளில் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் 100 முறையா அத்லுயா அல்லாஹ் என்று ஓதி துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உண்மை வெளிப்படும். நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பது அனைவருக்கும் புரியும். அல்லாஹ் என்ற மிகப்பெரிய நீதிபதி உங்களை குற்றமற்றவராக ஆக்குவான். அதேபோல் பொய் வழக்குகளில் சிக்கியவர்கள், சொத்து தகராறுகளில் நீதி கிடைக்காதவர்கள், நீதிமன்ற வழக்குகளில் உண்மை தங்கள் பக்கம் இருந்தும் தோல்வியடைந்தவர்கள், இவர்கள் இந்த இஸ்மை தொடர்ந்து ஓத வேண்டும். அல்லாஹுவின் நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு விடுதலையின் பாதை திறக்கப்படும். மற்றவர்களிடமிருந்து எந்தவொரு வன்முறையையும் எதிர்கொள்கிறீர்களானால் இந்த இஸ்மை உங்கள் பாதுகாவலனாக இருக்கும். யாதுலு என்று ஓதி அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுபவர்களுக்கு எப்போதும் இறைவனின் தனித்துவமான காவல் இருக்கும். இந்த இஸ்மை தொடர்ந்து ஓதுபவர்களின் உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் வெற்றியடைய செய்வான். ஆகவே பிள்ளைகளின் விஷயத்தில் எப்போதும் சண்டையிட்டதுக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கும் தாய்மார்களே, வாழ்க்கையில் அநீதியை எதிர்கொள்ளும் பிரியமான சகோதரர்களே, இந்த மிக சக்தி வாய்ந்த இஸ்மை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை வழங்க வல்லவன் நம் இறைவன். அவனது நீதியில் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன் ஒரு வழியை திறந்து தருவான். அல்லாஹ் நம் பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்கட்டும். நம்மிடமிருந்து நிகழ்ந்த பிழைகளையும் குற்றங்களையும் மன்னித்து அருள் புரியட்டும்.
அநீதிக்கு ஆளான அனைவருக்கும் அவனது நீதியை வழங்கி ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.